வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போம். அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசிக்குள்ளர உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு. அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். 10ஆம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார். கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார். அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார். நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறோம். ஒரு ஜாதகரையும் ஆத்மாவகாரகன் சொல்லுவோம், லக்னகாரகன் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு. அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார். ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார். மீன ராசிக்குள்ளே சனி பகவான். குரு வக்கரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர். தன் 5ஆம் பார்வை கும்பராசி மேலே வைப்பார். 7ஆம் பேர் தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே. 9ஆம் பார்வையை துலா ராசி மேலே வைப்பார். அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்ப சிம்ம ராசியில் இருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கும். எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள், மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். ரிஷபராசி நண்பர்களே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்ற உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதம், அதுலேயும் காலையான உங்களுடைய மாதம் ரிஷப மாதம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, உங்கள் 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தந்தையின் ஆசீர்வாதம், அனைத்து விதமான பெரியவர்களின் ஆசீர்வாதம் கூட ஒரு நல்ல கோப்பான விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதம் உங்களுக்கு. சிலருக்கு எந்த காரியம் செய்தாலும் தடையாக இருந்துச்சு. ரிஷபராசியில் ரொம்ப மிருகசுரீஷக்காரர்களெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா செய்கிற காரியம் ரொம்ப சிக்கலில் இருந்துச்சு. அந்த சிக்கலெல்லாம் விடுபடும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்க குரு உங்கள் ராசிக்குள்ளே நுழைய ட்ரை பண்ணுறாரு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தன வரவை பெருக்கி கொண்டிருப்பார். கொஞ்சம் குழப்பமும் இருக்கும். பைசா வருமா வரலைன்னு ஒரு சின்ன சந்தேகத்தோடையே போக வைக்கும். ஆனால் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். குருவின் பார்வை உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி விடுவார். அங்கே ஏற்கனவே செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே உங்களுக்கு 12க்குரியவரான செவ்வாய், 7க்கும் 12க்குரியவன் நட்டிலே மறைவு. அதேபோல் 2க்கும் 5க்கும் உரியவனான இந்த புதனும் 8லே அமர்ந்திருக்கிறார். இவரை இந்த குரு பார்க்கிறது ஒரு விசேஷமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதுக்குள்ளே சில குழப்பங்களை கொடுப்பார். தேவையில்லாமல் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு கவலை, குடும்ப சம்பந்தப்பட்ட கவலைகள் சிலதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தொழிலில் பார்க்கும்போது 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்துல பயத்தையும் பண விரயத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குருவினாலே இந்த கடாட்சம் உண்டு. ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக அவர் வச்சுப்பார். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானாதிபதி 9ஆம் இடத்தில் வருகிறார். அது திரிகோணஸ்தானம் என்கிற இடத்துல வருகிறார். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். செய்கிற தொழிலை கொஞ்சம் யோசித்து செய்யணும். நிலங்கள், விவசாய தோட்ட துறவுகள் விஷயத்துலலாம் கொஞ்சம்
வரவு செலவெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிடணும். நண்பர்கள்கிட்ட விரோதம் இல்லாமல் இருந்துக்கணும். உறவுகிட்ட பகை பாராட்டக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்பல்சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கன்ஃபார்மாக இருக்கும். இல்லைன்னா இதுதான் கவலை. அவங்க என்னை டீஸ் பண்ணிட்டாங்க, இவங்க ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாரையும் குற்றம் பாராட்டினால் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி குற்றம் பாராட்டக்கூடிய சூழ்நிலையை மனது கொடுத்துடும். அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நம்மளே பைஃபர்கேட் பண்ணி இதெல்லாம் நம்ம வச்சுப்போம், இதெல்லாம் இல்லைன்னு நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இந்த மாதத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய பலனாக இருக்கிறது. காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும். அவசரப்படாமல் இருந்தேல் இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டுங்கிறத நல்ல ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். அவசரத்தில் அண்டா கூட தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் அவசரப்படாமல் நிதானித்து கடவுளோட தியானத்தில் நிம்மதியாக எல்லாம் சுவாமி பொறுப்புன்னு உட்கார்ந்துட்டு நீங்கள் பண்ணும்போது நல்லது தான் நடக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். வேலை விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடைபட்டாலும் நடக்கும். கல்யாண விஷய காரியங்களிலும் தடைகள் உண்டு, ஆனாலும் நல்லது நடக்கும். அதனால் கொஞ்சம் மிக்சட் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் வருவதற்கு நாம் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இது செய்யுங்கள், நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.